முழுவதும் தீபாவளி பண்டிகை பட்டாசு வெடித்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தீயணைப்புத்துறை தயார் நிலையில் உள்ளது. தீயணைப்புத்துறை எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்துள்ளதென தீயணைப்புத்துறை அதிகாரி ஆர்னிஷாவுடன் எமது செய்தியாளர் சாலமன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தீயணைப்புத்துறை சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தீயணைப்புத்துறை அதிகாரி ஆர்னிஷா மேடம் நம்ம கேட்போம். மேடம், தீயணைப்புத்துறை சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது? சார், நம்ம தீபாவளி ரிலேட்டடாக லைக் 1 மந்த்ல இருந்தே நம்ம வந்து பேம்ப்ளெட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அண்ட் பப்ளிக் பிளேசஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி பொது இடங்களுக்கெலாம் போய் நாங்கள் வந்து அவேர்னஸ் எப்படி கிராக்கர்ஸ் வெடிக்கணும் வெடிக்கக்கூடாதுன்ற அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பர்டிகுலர்லி தீபாவளிக்காக நம்ம 19th மார்னிங்லேருந்து 22nd மார்னிங் வரைக்கும் என்டையர் ஸ்டேஷன்ஸ் வந்து மொபைலைஸ் பண்ணியிருக்கோம் சார். மொபைலைசேஷன் இன் த சென்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸ் மென் எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் இருப்பாங்க, ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சென்னை சவுத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் இல்லாமல் 11 பிளேசஸ்க்கு வெளியிலேருந்து, சென்னைக்கு வெளியிலேருந்து வெஹிக்கிள்ஸ் ப்ளஸ் க்ரூவை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் சார். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவங்க ரொம்ப குயிக்காக நியர்பைலே அலர்ட்டாக இருப்பாங்க, அவங்க ரீச் பண்ணிவிடுவாங்க. எஸ் சார். மேடம், பட்டாசு எப்படி வெடிக்கணும், பொதுமக்களுக்கு நம்ம என்ன மாதிரியான அறிவுரை? பட்டாசு வெடிக்கும் போது சார் எப்போயுமே ஃபிட்டான காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் சில்ட்ரன்ஸை வந்து பெரியவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். எப்போவுமே கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது கிராக்கர்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட லைக் நீளமான ஊதுபத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வெடிக்கணும். கையில் வச்சு கண்டிப்பாக வெடிக்கவே கூடாது. அண்ட் கிராக்கர்ஸ் வெடிக்காத பட்சத்தில் அந்த கிராக்கர்ஸை நம்ம தொடுறதோ எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நியர்பை ஒரு பக்கெட்டில் எப்போயுமே வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் சார். தீயணைப்பு தீ விபத்து நிகழ்ந்தோட பட்டாசு வெடித்து தீ விபத்து நிகழணும், உடனடியாக எப்படி நம்ம தீயணைப்புத்துறைக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ளணும், நம்ம எப்படி தயார் நிலையில் இருக்கணும்? சார், நம்மளுக்கு கால் நம்பர் 112 சார், எமர்ஜென்சி நம்பர். அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ண உடனே இமீடியட்டாக எங்கள் டீம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க சார். இமீடியட்டாக அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிவிடுவாங்க. எவ்வளவு மணி நேரத்தில் அணுகுவார்கள்? எத்தனை ஒரு தீயணைப்பு வாகனங்களில் எத்தனை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பாங்க சார்? ஒரு இதில் நம்ம ஒரு எஸ்ஓ, ஒரு எல்எஃப் அண்ட் 4 ஃபயர்மேன்ஸ் இருப்பாங்க சார். எக்யூப்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இமீடியட்டாக டர்ன் அவுட் பண்ணி ரீச் ஆகிடுவாங்க சார். இப்போ சோஃபார் வந்து இந்த பட்டாசு வெடித்து எவ்வளவு விபத்து நிகழ்ந்திருக்கு, நம்ம கால்ஸ் வந்திருக்கு, நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கோம்? சார், சவுத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 கால் தான் வந்திருக்கு. நம்ம எல்லாம் அலர்ட்டாக இருக்கோம் சார். இன் கேஸ் ஆஃப் எனி ஃபயர் நம்ம இமீடியட்டாக டர்ன் அவுட் பண்ணி அந்த பிளேஸ் போய் அது ஒரு பெரிய இது ஆக்சிடெண்ட்டாக மாறாத அளவுக்கு நம்ம இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம் சார். ஓகே.